நண்பர்களே வணக்கம். விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜயமோகன் ஜே நான் உங்களிடையே பேசுகிறேன். மக்கள் நலன் மக்கள் நலன் என்பார்கள். ஆனால் அதிலே மக்கள் நலன் இருக்குமா என்பது பெரிய ஐயப்பாடுதான். அது ஒரு பசப்பு வார்த்தையாகவும் போலி தோற்றமாகவும் தான் இருக்கும். மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகளை எதிர்க்கிற உரிமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது, உண்மைதான். அப்படித்தான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். அதே போலத்தான் புதிய கல்விக் கொள்கையும் நாம் எதிர்க்கிறோம். சரி, அதிலே தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே போன்ற உரிமை பொதுமக்களுக்கும் இருக்கிறதல்லவா? மக்களுக்கும் அந்த உரிமையைத்தானே அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு புதுக்கோட்டையிலே கந்தர்வ கோட்டை பகுதியிலே பிசானத்தூர் என்ற இடத்திலே மருத்துவ கழிவுகளை எரித்து அழிக்கிற ஒரு ஆளை கொண்டு வரக்கூடாது என்று அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். எதற்காக அவர்களை கைது செய்ய வேண்டும்? தங்கள் வாழ்வாதாரத்திற்காக, தங்களுடைய சுகாதாரத்திற்காக, சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். இந்த காரணத்திற்காகத்தானே, மக்கள் நலனுக்காகத்தானே ஸ்டெர்லைட் ஆலையை மூடினார்கள். அப்போது இதிலே மக்கள் நலன் இல்லையா? எனவே இதிலும் மக்கள் நலன் இருக்கிறது. அரசாங்கம் அவர்களை பொதுமக்களை கூப்பிட்டு பேசி அவர்களோடு ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தி தான் செய்ய வேண்டும். நம் முன்னால் வாழ்ந்த பெரும் தலைவர்கள் எல்லோரும் மக்கள் கருத்துப்படிதான் தங்கள் செயல் திட்டங்களை அமைத்து கொண்டார்கள். மக்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மக்களிடம் திணிப்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அதன் விளைவுகளை ஆட்சியாளர்கள் நிச்சயம் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும். நம்முடைய முன்னாள் தலைவர்கள் வ.உ.சி., அமரர் பசும்பொன், அமரர் காமராஜர், அண்ணா போன்றோர் எல்லோரும் மக்கள் கருத்துப்படிதான் வழி நடந்தார்கள். அவர்களுடைய செயல் திட்டங்களை அமைத்து கொண்டார்கள். அவர்களுடைய ஆட்சி முறையும் அப்படித்தான் இருந்தது. அதுபோன்ற ஒரு ஆட்சியைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்களே தவிர அடக்குமுறை ஆட்சியை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் விழிப்புணர்வும் கொண்ட நாம், அந்த கொள்கையின்படி வழிநடக்கும் நாம், நாளை நமதே என்ற நம்பிக்கையோடு நாம் நடந்து செல்வோம். எதிர்காலத்திலே இல்லாதவர்களுக்கான ஒரு நல்லாட்சியை அமைப்பதற்கு நாம் முயற்சிப்போம். ஒரு நல்ல தர்மத்தின் ஆட்சி இங்கே நிலைநிறுத்துவதற்கு நாம் பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.